வெல்கம் டு தமிழச்சி சமையலறை. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா நீட்டாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாதிரி உருண்டை பிடிச்சி இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இது மாதிரி திருப்பி விட்டுக்கணும். இந்த கொஞ்சம் பொரியாக வருது இல்லையா, அது அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம்னு அர்த்தம். இப்போ ஸ்லோவில் வச்சு நம்ம திருப்பி விட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கேசரி பவுட்ரு அது மாதிரி எதுவும் கலந்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலந்துக்கலாம். கலர் இன்னும் நிறைய வேணும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னா கலந்து போட்டுக்கலாம். எம்மியான வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு கொடுத்துடலாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.